போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நண்பர்களே, இப்போ நம்ம பழைய கொஸ்டின்ஸில் HCF LCMலேருந்து என்னென்ன சம்ஸ் கேட்டிருந்தாங்களோ அது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கோம். அதுக்கான ஷார்ட்கட்ஸ்னால் லாஜிக்கல் ஷார்ட்கட்ஸ். சும்மா இது போட்டால் அது இருந்தால் இது அப்படின்னு சொல்லி பார்க்காம ஒரு லாஜிக் வச்சு நம்ம ஷார்ட்கட்டு போட்டு நம்ம ஒவ்வொன்றுக்காக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் இல்லையா? ஸோ அந்த சீரீஸில் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த சம்மு, இது சிம்பிளான ஒரு சம்மு தான். ஸோ இதில் வரக்கூடிய ஷார்ட்கட்ஸ்லாம் நமக்கு அந்தந்த இடத்துல ஒரு சம்மு கேட்குறாங்க அப்படின்னாக்க அந்த சம்மோட நேச்சர், அந்த சம்மோட இயல்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல நம்ம என்ன ஷார்ட்கட் பண்ணலாம், என்ன நம்ம மூளையில் அந்த நேரத்தில் யோசிக்கிறோமோ அதை வச்சு நம்ம பண்ணணும். இதுதான் அப்படின்னு சொல்லி முன்னாடியே தீர்மானம் பண்ணிக்கிட்டு எந்த ஒரு சம்மையும் நம்ம உள்ளார போகக்கூடாது. அந்த இடத்துல சம்மு எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பண்ணணும் சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு. சரிங்களா? ஸோ அப்போ இந்த சம்மை இப்போ பார்க்குறோம். இந்த சம்மை பார்த்த உடனே நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். இந்த சம்மை உண்மையிலுமே பார்த்த உடனேயுமே கண்டிப்பாக ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்றத மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக கண்டுபிடிக்கிறது எப்படின்றதையும் சொல்லிடுறேன். அடுத்தது நார்மலாக எந்த மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது, நார்மலாக நம்ம எந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். சரியா? சரி, ஓகே. இப்போ சிம்பிளாக பாருங்கள். இப்போ இந்த சம்மு கேட்டிருக்காங்க, ஓகேவா? 156 மற்றும் 124 ஆகிய எண்களால் சரியாக வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மிகச்சிறிய 5 இலக்க எண் 10,000. ஓகேவா? ஸோ இப்போ அவன் கேட்டிருக்க நம்பர் 10,000த்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு எண்ணு தான் கேட்குறான். ஓகே, இப்போ அவன் பாருங்கள், 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறான். அதுக்கு முன்னாடி கொஸ்டினில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை பாருங்கள். 156 ஒரு நம்பர், இன்னொன்று 124. சரியா? ஸோ இந்த 2 நம்பராலையும் அந்த எந்த நம்பரை நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அந்த நம்பர் இந்த 2 நம்பராலையும் வகுப்படணும். அதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சராக இருக்க முடியும். ஓகேவா? சரி, ரைட்டு. இப்போ என்ன அப்படின்னாக்க இதை பார்த்தோன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ பாருங்கள், இந்த 156 எடுத்துக்குவோம். 156ல் இந்த டிஜிட்ஸை கூட்டுறோம். 1 + 5, 5 + 6, இது எல்லாத்தையும் கூட்டணும். 1 + 5 = 6, 6 + 6 = 12, 12ல் 1 + 2 = 3. ஒரு நம்பரோட அதில் இருக்க இலக்கங்களோட கூட்டுத்தொகை 3, 6, 9 இப்படின்லாம் வந்துச்சு அப்படின்னா, ஓகேவா, அந்த நம்பர் கண்டிப்பாக 3ஆல் வகுப்படும் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சரியா? ஸோ அப்போ இந்த 156 அப்படிங்கிறது 3ஆல் வகுப்படக்கூடிய நம்பர். 156 அப்படிங்கிறது 3ஆல் வகுப்படக்கூடிய ஒரு நம்பர். சரியா? அப்போ இவன் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கான்ல, 4 ஆப்ஷனில் எந்த ஆன்சராக வரக்கூடியது கண்டிப்பாக 3ஆல் வகுப்படணும். சிம்பிளான விஷயம். கண்டிப்பாக ஆன்சராக வரக்கூடிய எண் 3ஆல் வகுப்பட்டே தீரணும். ஓகேவா? அப்போ இந்த நம்பர் எடுத்துக்கோங்க. 10, 20, 8, அதாவது 10,208. இதை எல்லா டிஜிட்ஸையும் கூட்டுங்க. 1 + 2 இதை கூட்டி பார்த்தா 3 வருதா அப்படின்னா 3 வராது. இப்போ அடுத்த நம்பரை எடுத்து பார்ப்போம். அடுத்த நம்பரு 14308. ஓகேவா? இதில் எல்லா நம்பரையும் கூட்டி பார்ப்போம். 1 + 4 1 + 4 = 5, 5 + 3 = 8, 8 + 8 = 16. 16ல் 1 + 6 ரெண்டையும் கூட்டினா 7 தான் வருது. 7 3ஆல் டிவைட் ஆகாது. அப்போ இந்த என்டையர் நம்பர் 3ஆல் டிவைட் ஆகாது. சரியா? அப்போ இதுவும் ஆன்சராக இருக்க முடியாது. ஓகேவா? அடுத்தது 14108 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், 1 + 4 5, 5 + 1 6, 6 + 8 14, 14ல் இந்த 1ஐயும் 4ஐயும் கூட்டினா 5. ஸோ 5 3ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு பார்த்தா ஆகாது. அப்போ இதுவும் ஆப்ஷனாக இருக்க வாய்ப்பு கிடையாது. நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் இது மட்டும்தான். 14,508. இதை கூட்டி பார்ப்போம். 1 + 4 5, 5 + 5 10, 10 + 8 18, 18ல் 1 8ஐயும் கூட்டினா 9 அப்படின்னு வருது. அப்போ 9 3ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னா ஆகும். சரியா? ஸோ இது ஒன்று தாங்க ஆன்சர். இதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாங்க. எப்படி சார் 156 3ஆல் டிவைட் ஆகிறதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ பாருங்கள், 168ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்குவோம். 168ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்குவோம். 168 1 + 6 = 7, 7 + 8 = 15. 15 1ஐயும் 5ஐயும் கூட்டினா 6. 6 3ஆல் டிவைட் ஆகிறது இந்த என்டையர் நம்பரும் 3ஆல் டிவைட் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ இந்த நம்பர் 12ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு பார்க்கலாம். 12 நம்ம என்னென்னு பிரிச்சுக்கலாம்னாக்க 4 × 3 4 × 3 அப்படின்னு பிரிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தாவே நமக்கு தெரிஞ்சு போயிடும். இப்போ பாருங்கள், 1 4
2 ஓகேவா. அப்புறம் இதை அடித்து பார்த்தோம் அப்படின்னாக்கா 14 ஓகேவா. ஸோ 168 அப்படிங்கிறது 12ஆல் டிவைட் ஆகுது. அதே நேரத்தில் 12 3ஆல் டிவைட் ஆகிறதுனால இந்த 168 3ஆல் டிவைட் ஆகுது. இதுதான் லாஜிக். சரியா. இந்த லாஜிக்கை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆன்சரை நம்ம ஈஸியாக கொண்டு வந்துடலாம். இது லாஜிக்காக தான் நம்ம இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணமோ தவிர வேறு எதுவுமே கிடையாது. இதை நார்மலாக எப்படி போடுவாங்கன்னு நம்ம பார்த்துருவோம். நார்மலாக எப்படி போடுவாங்க, 156க்கும் 124க்கும் எல்சிஎம் எடுப்பாங்க ஓகேவா. 156க்கும் 124க்கும் எல்சிஎம் எடுத்தால் 4836 அப்படின்னு எல்சிஎம் வந்து நிற்கிது. அந்த 5 இலக்க சிறிய எண் அப்படின்னா 10,000. அந்த 10,000 நம்ம 4836ஆல் வகுத்தா நமக்கு பேலன்ஸ் என்ன கிடைக்கிது, 328 கிடைக்கிது ஓகேவா. அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், 5 இலக்க சிறிய எண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு 10,000லேருந்து இந்த 328 அதாவது பேலன்ஸ் வரக்கூடியதை கழிச்சிட்டு அதோடு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த எல்சிஎம்மை கூட்டுறோம். 4836 கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கிது, 14,508. இப்போ இதில் எங்கே பிரச்சனை பண்ணுறாங்கன்னா, இந்த வகுக்கிறதுல நிறைய பேர் பிரச்சனை பண்ணி அதில் டைமை செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி இல்லாமல் நம்ம நேரடியாகவே ஆன்சரை டக்குன்னு கொண்டு வந்துடலாம். அதுதான் வந்து இந்த மெத்தட். நானும் நிறையா கொஸ்டின்ஸ் பார்த்துட்டேன். நிறையா கொஸ்டின்ஸில் அவன் வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் தான் நமக்கு வர்ற மாதிரியே வைக்கிறான் ஓகேவா. ஸோ அந்த இடத்துல நம்ம லைட்டாக திங்க் பண்ணாவே போதும், நமக்கு ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். ரொம்ப போட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன லாஜிக்ஸை தெரிஞ்சுட்டு போங்க, நமக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். சரியா. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்த கொஸ்டின் 254 மற்றும் 508 ஆகிய எண்களால் வகுக்கும்போது மீதியாக 4 தரும் மிகச்சிறிய எண்ணை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கானுங்க. இந்த சம்மை எடுத்தவனையுமே தெரியும், 4 வந்து நமக்கு மீதியாக கிடைக்கிது ஓகேவா. அவள் வந்திருக்க நம்பரில் 4 ஆட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்போ தான் நமக்கு மீதி கிடைக்கும் ஓகேவா. ஸோ இப்போ 512ல் 4 நம்ம கழிச்சிட்டோம்னாக்க நமக்கு என்ன கிடைக்கும், 508 கிடைக்கும். 508 இந்த கொடுத்துருக்க நம்பர் 508, இங்கே வரக்கூடிய எல்சிஎம் 508. 508 டிவைட் ஆகும். 254 508 டிவைட் பண்ணும் ஓகேவா. ஸோ எல்லா நம்பர்லேருந்து 4 வந்து நம்ம கழித்து பார்த்தோம்னா ஆன்சர் ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. அவ்வளோதான். ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுக்கிறீங்க, அது வந்து 4 கழிக்கிறீங்க. 4 கழிச்சிட்டு இந்த கொடுத்துருக்க 2 நம்பராலேயே அது டிவைட் ஆகுதான்னு பார்க்குறீங்க, ஆகுது. அவ்வளோதான். ஃபஸ்ட் ஆப்ஷனே முடிஞ்சு போச்சு, வேலையே இல்லை. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இல்லை சார் இதில் வந்து எனக்கு டவுட் இருக்குது, நான் வேறு மெத்தடில் போட்டுக்கிறேன் அப்படின்னா ஓகே, நோ ப்ராப்ளம். ரெண்டுக்குமே எல்சிஎம் எடுக்கிறோம். 254க்கும் 508க்கும் நம்ம வந்துட்டு எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்தால் அதே 508 தான் வருது. அப்புறம் நம்ம என்ன பண்ணோம், 508 மீதமாக 4 வந்திருக்கிறனால நம்ம 4 கூட்டுறோம். அவ்வளோதான். 512 வந்துருச்சு. சரியா. அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த சம் பாருங்கள், கடைசி சம்மு. ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. 144 ரூட் ஏ 144, அப்புறம் 120A, இது ரெண்டுக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லி ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்லி அவன் கேட்டிருக்கான். சரியா. சரி ரைட்டு, இதை நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், 144க்கும் 120க்கும் நம்ம வந்துட்டு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறோம். 144க்கும் 120க்கும் ஹெச்சிஎஃப் வந்து 24 ஓகேவா. 24 ஆன்சர் இந்த ரெண்டுக்கும், அதாவது நம்பர்ஸ்க்கு மட்டும். ஓகே. இப்போ ரூட் ஏவுக்கும் ரூட் ஏவை நம்ம என்னென்னு எழுதுகிறோம், A/1/2 அதானே ரூட் ஏ. அதே க்யூப் ரூட்டுனா என்னென்னு எழுதுவோம், A/1/3ன்னு எழுதுவோம் ஓகேவா. ஸோ இது ஸ்கொயர் ரூட்டுங்கிறனால A/1/2ன்னு எழுதுகிறோம் நம்ம ஓகேவா. ஸோ ரூட் ஏ ஈக்குவல் டு A/1/2 ஏன்னு எழுதிக்கிறோம். இப்போ ஹெச்சிஎஃப்னா என்ன, காமனாக வர்றதை எடுக்கணும், சின்ன பவர் எடுக்கணும். இங்கே A/1 இருக்குது, அங்கே A/1/2 இருக்குது. இதில் ரெண்டுலேயும் எது சின்னதுன்னு பார்த்தா 1/2 தான் சின்னது. சரியா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், A/1/2 எடுத்துக்கிறோம். அதை நம்ம கன்வெர்ட் பண்ணாக்க ரூட் ஏ ஓகேவா. ஸோ நம்பர்ஸுக்கு 24, ரூட் ஏவுக்கும் ஹெச்சிஎஃப் ரூட் ஏ. ஸோ ஆன்சர் 24 ரூட் ஏ. அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு. இதெல்லாம் நமக்கு சிம்பிளாக தெரியக்கூடிய ஆன்சர்ஸு. இந்த வீடியோவில் ரொம்ப அதாவது பார்த்தோன்னே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்ப போட்டு நம்ம ஒர்க் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நமக்கு தேவை டைமை சேவ் பண்ணணும். அதை வந்து அடுத்த கொஷின்ஸுக்கு நம்ம வந்துட்டு கேரி ஓவர் பண்ணி நம்ம வந்துட்டு எக்ஸாம் வந்து நல்லா பண்ணணும். இதுதான் நம்மளோட ஒரு இது. அதனால் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சுட்டு போங்க. ஷார்ட்கட்ஸ் லாஜிக்காக இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம் ஓகேவா. அவ்வளோதான், நல்லா பண்ணுங்கள். இதை வந்து நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதை நிறையா கமெண்ட்ஸ் கொடுங்க. ஏதாச்சும் தவறுகள் இருந்தால் திருத்திக்கிற மாதிரி கமெண்ட்ஸ் கொடுங்க. கண்டிப்பாக திருத்திட்டு இன்னமும் ரிஃபைன் பண்ணி வீடியோ பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.